शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. சூதசம்ஹிதை பிரம்மகீதையில் 7வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். முண்டகோபனிஷத்து வியாக்கியானம் நடந்துச்சு. அதாவது இதை சொல்றது முண்டகோபனிஷத்தை ஆதாரமாக வச்சு ததேவ லட்சணம் பிரம்மா பிராணா தது வாங்கி மனமா ததேவ அமிர்தம் மத்தியமும் தத்வேத்யம் நன்மை அறவித்யாவிஷயத்தை தெரிந்து வரைக்கும் அக்ஷரம் அப்படின்னு சொன்னோமே அந்த அக்ஷரம் பிரம்மா. ததேவ லட்சணம் பிரம்மா. அது மாத்திரம் இல்லை, பிராணா பிராணா சொன்னா இது பிராணம் இன்னொரு பேரு. எப்படின்னா பிராண பிராணான்னு ஒன்று பிராணம் இருக்கு. அது பிராணனாக வேலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறதுனால பிராணத்துவ பிராணம். அப்ப இதே பிராணம் பிராணத்தினால இதை சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. பிராணபந்தனத்துக்கு பொண்ணு மகனா அப்படிங்கிற வாக்கியத்தை பிராணத்தினால பரமாத்மா பல இடத்துல பிராணத்தினால பரமாத்மா அது வா. எப்படி பிராணத்தை பிராணம் சொன்னோமோ அதே மாதிரி வாசோக வாசம் அப்படின்னு வாக்குனா வாசா. அதே மாதிரி மனசுக்கு மனசாக அதுவே வாசகம் சொல்லப்பட்டது. வாசுக வாக்காகவும் மனசுக்கு மனசாகவும் சொல்லப்பட்டது. அதே எது அமிர்தம். இதுதான் நிஜமான அமிர்தம். மரணம் இல்லாதது, அழிவு இல்லாதது. இதுதான் சத்தியம். இந்த ஸ்வரூபம் வேர்பல்யம் அப்படின்னா என்ன? இந்த சப்தத்துக்கு நேரடியா சொன்னோம்னா ஒரு அம்ப விடறான்னு சொன்னா ஒரு லட்சத்தை மனசுல வச்சு அந்த கீழ் வாழ்க்கை விடுவாங்க. அந்த மாதிரி இந்த சாதகனாக இருக்கிறவன் இந்த பிரம்மத்தை லட்சியமாக வச்சிருந்து அதுல புரியாக இருக்க வேண்டும். இதுதான் சொல்லக்கூடிய உடனே ஒரு அம்பா விடணும் வெளில எடுத்து அம்பா விடணும் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு வச்சிருக்கிறார். ஆத்மா பிரம்ம கல் லட்சிய முக்கியத்தை அப்பிரமேன வேதம் பரவது தன்மையோ அந்த பிரணவோ தனுகும் வேறோசி ஆத்மா அப்படின்னு ஒரு அழைதான். கொஞ்சம் பதத்தை மாற்றி போடும். ஆசனம் அப்படிங்கிறதுக்காக மாற்றது. காரணம்னா பிரணம். அந்த ஒரு லட்சத்தை வேதம் பண்ணக்கூடிய ஒரு வில்லாளியா இருக்கிறவங்க என்ன எதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த ஸ்தானத்துல இல்லைன்னு இருக்கு. அவன் வில்ல வச்சுதான் அங்க விட்டார். அதன் போல இவன் வில்லு ஸ்தானத்துல எதை வச்சுக்கிறான்? பிரணவத்துல வச்சுக்கிறான். பிரணவத்தை உபாசனம் பண்றாங்க. இந்த பிரணவம் மூலமாக அவன் அம்ப விடுறான். அம்புங்கிறது என்னது? கரோது ஆத்மா. அந்த அம்புகளுக்கு இந்த ஆத்மானாக்க ஜீவாத்மாவில் கோபாதிக ஆத்மா. இந்த ஜீவாத்மாவை அந்த பிரணவங்கிற ஒரு சாதனத்தை கொண்டு இருந்து விடணும். எது கொண்டு விடணும்னா பிரம்ம கல்லட்சணம். அந்த அம்பு விடுறதுக்கு புரி வேற ஏதாவது இருக்கும். இங்கே இந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மங்கிற லட்சியத்துல ஒரு சேர்த்தா ரொம்ப ஜாக்கிரதையா அம்ப விடணுங்கிற அப்புறம் ஜாகிரதை. அதாவது கவனத்தோடு இருக்கக்கூடாது. இன்னொரு கவனமாக இந்த விஷயத்தை அவன் விடணும். கணவர் அம்பை அப்படிதானே, ஏன்னா கூறி தப்பி போயிடுங்க
அதை போல இது ரொம்ப கவனமாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த ஆத்மஸ்வரூபத்தை கேட்கணும். சரவ தன்மையோ சரவது அக்கிரமத்தேன இருந்தது. இப்படி பண்ணா அதனால என்ன வரும்? இந்த தேகாதிகள்ல இருக்கக்கூடிய சுகாரிகமான ஆத்மஸ்வரூபம் அந்த லட்சியத்தை அறிந்த உடனே இது அதுவாகவே ஆகிடும். ஜாக்கிரதையா நீங்க ஆத்மாவை கொண்டு போய் அந்த ஆத்மாவுடைய சம்மதத்துக்கு பார்த்தா அதுதான் இருக்குன்னு கரவது தன்மையும் இதுதான் மகாவாக்கியாசம் கொடுத்தா சொன்னார். லட்சியம் சர்வகதம் செய்வ சர்வோயம் சர்வதோமுகா ஏதா சர்வகத செய்வ யுத்தம் லட்சியம் நசம்சயா. புரியலையே, இங்கேருந்து ஒரு ஆத்மாவாண்ட வச்சு லட்சியமான இன்னொரு ஆத்மாவை கொண்டு சேர்த்த உடனே அதோட இது ஒன்னா போச்சுன்னா இப்படி கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற இது வித்தியாசமான அம்பு வீடுகள் அந்த மாதிரி இல்லை. அந்த பார்த்தா என்ன தனித்தனியா இருக்கும். வெளியே இருக்கு வேற, அம்பு வேற. அவன் அம்புக்கு எதை புதியா வச்சுருக்கானோ அந்த லட்சியம் வேற. இதான் தனித்தனி. ஆனா இங்க இப்படி கிடையாது. லட்சியம் எதை கூறி வச்சு இவன் அம்ப போடணுமோ அந்த லட்சியம் ரொம்ப சாதாரண அம்பு விடக்கூடிய அந்த லட்சியம் இருக்கு. அது சர்வகதமா இருக்கக்கூடாது. ஆகாசத்தை லட்சியமா வச்சு அம்பு விடு அப்படின்னு சொன்னா யாருனாலும் சொல்லலாம். இப்ப பார்த்தாலும் ஆகாசம் இருக்கேன். ஆகாசத்தை தெரிவித்து நீங்க பாட்டை தோட்டியே இருக்கு. அது அசர்வகதமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், சர்வசுத்தமா இருக்கணும். அப்பதான் அதுக்கு நம்ம போட்டி வச்சு லட்சியம் சர்வகதம் செய்வார். அது நம்முடைய ஆகாசத்துக்காக போகும்போது அதனால ஆகாசத்தை லட்சியம் லட்சியம் சர்வகதம் சரோகம் சர்வதோமுகா. நீங்க எதை கொண்டு அங்க போய் கேட்கிறானோ லட்சியத்தை கொண்டு கொடுக்குறானோ அந்த பானங்கள் அப்படியே தான் இருக்கு. இதே அங்க போய் அங்கே நீங்க வர்றதுலாம் ஒண்ணும் இல்லை. சர்வதோமுகா விரத்தோடனா அவன் என்னது பருவத்தை செய்வ ரேகாவுக்கும் கரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா சரீரேந்திரியத்தோடு உபாதியை வச்சு அவனை பார்க்கணும். சாட்சின்னு ஒண்ணு இதுக்குள்ள பார்க்கணும். உபாதியை வச்சு தூரம்னு ஒண்ணு, சாட்சின்னு ஒண்ணு. சாட்சியே கரஸ்தானத்திலையும் பானஸ்தானத்திலையும் அந்த வேதனம் பண்ணக்கூடிய வில்லாளி ஸ்நானத்துல பிரமாதாவையும் பற்றி பேசிட்டு. ஆனா எல்லாருமே ஒரே உபாதியால வித்தியாசம். அதனால யுத்தம் லட்சியம்னா இதுல தீர்மானமாக இந்த லட்சியத்தை இந்த அம்பானது சேர்ந்துடும். ஏன்னா அதே வஸ்து தானே இது. வெறும் உபாதி வச்சு விட்டு வச்சிருக்கு, வஸ்து வேற இல்லை. அதனால இது நிச்சயமா இது பகவான் குறிப்பப்பாது ஆத்மானம் பிரணவந்த உத்தராரண் ஞான நிர்மகனாக தேவம் பற்றிய நீ ஊர்வது இன்னொருகளுக்கு இதே விஷயத்தை தியானம் பண்றதுக்கு வர்ணனம் பண்றார். அரண்யம் ரோமணம். அரண்யம் என்னன்னா அரணியாக கழிஞ்சு அடித்து எடுக்கக்கூடிய ஒரு சாதனம் கட்டை. அரண் நிர்மகனம் யாகத்துக்கு அது அரண் நிர்மகனம் பண்ணி அடியை எடுத்து அதைத்தான் ஆதாரம் பண்ணா அதைதான் உபயோகப்படுத்த இருக்கு. அங்க எப்படி அரணிங்கிறது மேல உத்தராரணி மேல இருக்கக்கூடிய அரணி கீழே இருக்கிற அரணிங்க ரெண்டு ஒன்று. இது ஒரு சுலபமான கட்டை. அந்த கட்டையில மேல இருக்கக்கூடிய கட்டைய வச்சு களையணும். கரைஞ்ச கீழே நமக்கு கொஞ்சமா புகை வந்துடும், வேறு அடி வந்துடும், கரைந்து வேகமா கழிந்து. அப்ப தேயறது அடியில இருக்கக்கூடிய கட்டை. ஆனா இந்த ரெண்டு கட்டையும் தனித்தனியா வச்சு பார்த்தா அதுல ஒண்ணும் நெருப்பு இருக்காது, நெருப்பே வராது. ஆனா ஒன்னோடு ஒண்ணு தேயும் போது அதுல நெருப்பு வந்துடும். அது எப்படின்னு கேட்டா இப்ப அந்த அரணி அந்த அதை நிதர்சனமாக உதாரணமாக வச்சுட்டு இந்த அதே மாதிரி ஒரு அரணியை இன்னொரு அரணியாக வச்சு கழி முடியாது. அப்போ ஒரு
நெருப்பு வரணும் அப்படின்னு சொன்னான். நெருப்பு வரவில்லை. ஆத்மானம் அரணி கிருத்வா, ஆத்மஸ்வரூபத்தை கீழே இருக்கக்கூடிய அரணியாக அரணிக்கட்டையாக வைத்துக் கொள்ள வேண்டியது. பிரணவனிக்க உத்தராரணி, உத்தராரணம் மேல் அரணி, மேல் அரணிக்கட்டையாக பிரணவத்தை வைத்துக் கொள்ள வேண்டியது. நிறைய வீடுகள் என்ன ஞான நிர்மகனம், ஞான நிர்மகன அபியாசம். இது இருக்கிறது பிரணவோபாசனம் ஒன்று. அதனால இப்படிதான் சொல்றேன். மாத்திர பிரணவத்தை பரமாத்மஸ்வரூபமாக நான் உபாசனம் பண்ணிக்கிறேன். இந்த பிரணவங்கிற அரணியில பிரம்மத்தை சேர்த்து விட்டோமானால் அப்படி தியானம் பண்ணும்போது அந்த அபியாசத்துக்கு தான் அந்த நிர்மகனம் கிடையறதாக ஆகும். அந்த நிர்மகனாக வரும் தேவம் பற்றே ஏற்கனவே மறந்திருக்கிற அக்னியானது அரணிக்கட்டையில எப்படி அபிவிருத்தமாகுதோ அவ இந்த தியானங்கிற நிர்மகனத்தினாலே நீ அந்த சுப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபமானது தெரிய ஆரம்பிக்கிறது. தேவம் பற்றி நிகூட ஏற்கனவே மறைஞ்சிருந்த ஆத்மஸ்வரூபம் எத்தமாயிடுச்சு. அது அங்கேயே இது அங்க இல்லை, இந்த பௌஷத்துல இல்லை, இது வேற ஒரு பிரச்சனை இருக்கா. ஆனா இந்த விஷயம் அங்க இருக்கு. லட்சுமணேவம் விமாத்திரேன ஓமிக்கேன பரம் புருஷம் அபிஷாவீத பிரசனோபரிஷத்து, முண்டகோபரிஷத்து பிரசனோபரிஷத்து ரெண்டும் ஒரே வியாக்கியான பாவம் தான். பிரசனோபரிஷத்து முண்டகோபரிஷத்து, முண்டகோபரிஷத்து பிரணவோதன சரோபியாசமா, அதோடைய வியாக்கியானம் தான். இந்த பிரசனோபரிஷத்து தான். பிரசனோபரிஷத்துல சொல்லியிருக்கோம், இந்த ஓங்காரோபாசனம் பண்ணினதுனாலே அவன் என்ன பண்ணுவான்னா சூரியனை சொல்றான்னா சூரியன் போகக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய அந்த உத்தராயண மார்க்கத்துல போய் நாமக்கு உண்மையத்தை பிரம்மலோகம் பிரம்மலோகத்தை கொண்டு போய் விடுறது. அவன் தியானம் பண்ணின அந்த காமங்கிற அம்சம் அங்க போய் அவனுக்கு ஆத்மசாட்சா்காரம் கிடைப்பால் ஏகஸ்மா ஜீவனா ஸ்வரா ஸ்வரம் குறிப்பதும் இருக்கு அப்படின்னு திருப்பி சொல்றது. இந்த விஷயத்தை தான் இதுன்னு சொல்றது. இவன் உபாசனம் பண்ணினா உபாசனம் பண்ணும்போது இவனுக்கு ஆலம்பனமாக அந்த திருமாத்திர பிரணவம் இருக்கு. பிரம்மத்தை எந்த பிரம்மத்தை இவன் பார்க்கணுமோ மேல சாட்சா்காரம் பண்ணணுமோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை இதுல வச்சு அவன் இந்த உபாசனம் தியானம் பண்ணிட்டான். இந்த தியான பிரதர்சனத்தினாலே நிஜமான ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு பிரகாசிக்கிறது. இங்க போய் பராஸ்பரம் புரியும் புருஷம் இருக்கிறதே அப்படின்னு சொன்னதுதான் இங்க அக்னி பிரகாசம். ஆக அந்த விஷயத்தை தான் இங்க எடுத்துக்கிறேன். விமாத்திரமான பிரணவோபாரணத்தில் ஜௌஹு அந்தரிக்ஷம் பூமிச்ச மனப்பிராண பூர்வத்தமாக யஸ்மின் ஓகம் அமீரையும் வித்யா பிராஜ்ஞ சமாதிதா. மறுபடியும் முண்டுகோபுரத்தில் இருக்கிறது. முண்டுகோபுரத்து பிரசுரத்துக்கு ஒரே வேதத்தை சேர்ந்தது. இது சம்ஹிதையில இருக்கிறது, அது பிராமணத்துல இருக்கிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். அது பிராமணன்னா வியாக்கியானமாக இருக்கிறது பிரசுரத்துக்கு. இந்த விஷயங்களை வியாக்கியானம். இது அவிதாவாசோபனிடத்து பிரகதாத்ம யௌஹு அந்தரிக்ஷம் பூமி மனஹ பிராணஹ சுரோக்ரமாக யஸ்மின்னோகம் சமீத ஏகம் வித்யா பிராஜ்ஞ சமாதிதா. யௌஹுங்கிறது சொர்க்கலோகம், அந்தரிக்ஷங்கிறது நடுப்புற இருக்கக்கூடிய லோகம், பூமிங்கிறது நமக்கு தெரிஞ்ச லோகம். இது மாத்திரம் இல்லை, மனஹா பிராணஹா இது சரீரத்துக்கு உள்ள விஷயங்கள் எடுத்தா ஜெஸ்ட் நமக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஓகம், எல்லாத்துக்கும் எது ஆதாரமாக இருந்துச்சோ அது ஆத்மா. சமயத்துல புரிதம் வித்யா பிராஜ்ஞா சமாதிதா. அதைத்தான் தெரியும். அதாவது அதைத்தான் அப்படின்னு சொன்னாக்க எதுல இதெல்லாம் இருக்கோ அதை மாத்திரம், எதெல்லாம் இருக்குன்னு சொன்னோமோ அதெல்லாம் விட்டுட்டு எதுல இருக்கோ அதை மாத்திரம் சமீப ஏகம் தியானத்தை ஆத்மா. அதைத்தான் ஆத்மாவாக அதுக்காக ரொம்ப கவனமாக இருந்து தெரியும்.
சரீரத்தோட நம்மளை பார்க்குறோம். நான் மனுஷனா இருக்கேன், நடக்கிறேன், வரேன், பேசுறேன், இந்திரியத்தோடு சேர்த்து பார்க்கணும். இந்த இந்திரியத்தோடு சேர்த்து பார்க்கறதும் சரீரத்தோடு சேர்த்து பார்க்கறதும் நடக்கிறது, போறது, வருது, உட்காருது, கீழோடு சேர்த்து பார்க்கறதும் சேர்த்து எதை பார்க்கிறோமோ எதை பார்க்கிறோமோ அதை மட்டும் ஆத்மாவாக எடுத்துக்கலாம். அப்படின்னா எதெல்லாம் கேட்போமோ அதெல்லாம் கேட்கறதெல்லாம் எதுல சேர்த்தோமோ அதை மாத்திரம் வீட்டு அனுப்பிச்சு பிரார்த்தனா சமாதிகா சமீப விஷயான் வாசம் வதே சததம் ஆஸ்திகாக அந்யா வாசகா ஜதே ஏஷः ஏதோ அமிர்தத்திட்ட அந்த அந்யா வாசோ இவங்க அமிர்தத்திட்ட சேது அப்படின்னு ஒரு அதுக்கு அர்த்தம் எழுதுறேன். ஆஸ்திகர்களே, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அந்த பிராஜ்யம் இருக்கானே அவன் பிரம்மீக விஷயான் வாசம் வதே. அவன் பேசினா பிரம்மத்தை தான் பேசணும். பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கு, அதாவது உபனிஷத்தை தவிர்த்து வேற எதையும் பேசக்கூடாது. ஏன்னா அவன் பிரயோஜனம், இவனுக்கு இது ஒண்ணுதான் பிரயோஜனம். வேற எதுவும் எந்த பேச்சு கேட்டு இவனுக்கு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பிரம்மீக விஷயான் வாசம் அதே காலம் எப்போதும் அவன் பேசினா பிரம்மத்தை பற்றி தான் பேசணும், ஆத்மாவுக்கு தான் பேசணும். அந்யா வாசா மற்ற விஷயங்களை பேசக்கூடாது. பிரம்ம விஷயமான வார்த்தை பேசணும், மற்றதை பேசக்கூடாது. இந்த ரெண்டு சொன்னோங்க, இந்த ரெண்டும் தான் அமிர்தத்துல அமிர்தத்துல அமிர்தம், அதாவது மோட்சத்திற்கு ஒரு சாதனமாக இருக்கு. ஏதுவோட சாதனமா இருக்கு. இது ரெண்டு நமக்கு ரொம்ப முக்கியம். சாதகனுக்கு விசேஷமா உபதேசிக்கப்படும். சர்வவித்து சர்வவித்யா சர்வஜ சர்வவித்யோ மகிமாபுரி வித்யே பிரம்மபுரே யோமி சிவா சாட்சாத் பிரதிஷ்டிதா. அந்த ஆத்மஸ்வரூபம் சிவம். இந்த புத்தகத்துல சிவகான விவரிக்கிறார். அதனால சர்வஜகான்னு சொல்றோம், சர்வவித் அப்படின்னு சொல்றோம். சர்வவித்துனா என்ன? சர்வஜா சர்வவித் சப்தத்துடைய அர்த்தத்தை பார்த்தேன்னா ஒரே அர்த்தம் தான். சர்வம் ஜானாதி சர்வஜா, சர்வம் ஏசி சர்வவித். ஏசினா என்ன? ஜானாதி. அப்ப சர்வம் ஜானாதின்னு சொன்னாலும் சர்வம் ஏசி ஒரே அர்த்தம் தான். அப்ப ரெண்டு சங்கத்துக்கு போடுவாங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் அர்த்தம் இருக்க முடியாது. சர்வம் வானாதி சொன்னா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை சாமானியமாக பொதுவாகவும் அவனுக்கு தெரியும், பிரத்யேகமாகவும் தெரியும். பொதுவா தெரியும், ஆனா பிரத்யேகமா தெரியாது. விசேஷம் அது ரெண்டு விதமான ஞானமும் இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்காக ரெண்டு சப்தத்தை போட்டேன். ரெண்டு தடவை அந்த சப்தத்தை போட்டுட்டாங்க. சர்வஜனா சர்வவித்து. பொதுவா மனுஷால பத்தி தெரியுமா, எல்லா மனுஷால பத்தியும் தெரியுமான்னு சொன்னா ஏதோ ஒரு அம்சத்தை வச்சுட்டு நம்ம தெரியும்னு தெரியும். மனுஷாலுக்கு ரெண்டு காலம் இருக்கும் அப்படிங்கிற தெரியுமா? அப்ப ரெண்டு காலம் இருக்குங்கிற இந்த விதத்துல எல்லா மனுஷாலையும் பத்தி நமக்கு தெரியும். பூதபாவி இதுவரை உள்ள மனுஷாலும் ஒரு காலம் ஒரு கலை அப்படிதான் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது எல்லாம் தெரியும். ஒவ்வொரு மனுஷனை பத்தி தனித்தனியா கேட்கும்போது தெரியாது, யாரும் தெரியாது. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். அதுக்காக அதே மாதிரி எத்திய அம்மா விசேஷங்கிறது சர்வ. முதல்ல சாமானியம் சொல்லிட்டு அப்புறம் விசேஷம் சொல்லணும். எப்படி வேணா வச்சுக்கலாம். சர்வ வீட்டுங்கிறது சாமானியம் சொல்லிட்டு சர்வஜான்னு சொல்லலாம். ஆனா முதல்ல சர்வஜான்னு சொல்லிட்டு அப்புறம் சர்வ வீட்டுன்னு சொன்னா முதல்ல சாமானியமா சொல்லப்படுறது, அப்புறம் விசேஷமா சொல்லப்படுறது. மகிமா புரி. இந்த உலகத்திலே நம்ம பார்க்கறது கூட அவருடைய மகிமை தான். மகிமைன்னா அவர் விபூதி ரூபமான சொல்றோம், எல்லாமே அவர் தான். இங்கே அவர் எங்க இருக்காருன்னு கேட்டா நேரடியா அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா இது பிரம்மபுரே யோமி சிவசாட்சா. அந்த சிவன்
அந்த பிரம்மத்துல இருக்கா நிஜமான முன்னூறுல அங்க ஒரு யோமா ஆகாசம் இருக்கு அங்க இருக்கா. பிரம்மபுரங்கிறது என்ன? நம்ம சரீரம் தான் பிரம்மபுரம். இந்த சரீரத்தில் பிரம்மபுரம் ஒரு பிரம்மத்துடைய புறமாற்று. இதுல ஒரு யோமா தகரம் சுந்தரீகம் ஏஸ்மா தகரோஸ்தன் அந்த ஆகாசா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த ஹிருதய பின்னரை பண்ணிட்டோம். அங்க இருக்காரா எல்லாருக்கும் இருக்கிறவர் அந்த இடத்துல இருக்காருன்னு நமக்கு கேட்டா அவங்க போய் பார்க்கணும்னா அங்க பார்க்கலாம். அந்த இடத்துல பார்க்க முடியாது. அவர் இருக்கிற இடத்துல சொன்னோம்னா அங்க போய் பார்க்கலாம். அதுக்கா ஆனா இங்கதான் பார்க்க முடியும். வெளியில பார்க்கறது இங்க பார்த்தா அங்கேயும் பார்க்கலாம், வெளியில பார்க்க முடியும். அதனால யோகி சிவ சாட்சா பிரதிஷ்டா நேரடியா அவர் அங்க இருக்க பார்க்கலாம். மனோமய பிராண சரீர நீதா பிரதிஷ்டிதா சர்வஹிருதம்புஜாந்தா சர்வஜான பரிவர்த்தனி தீராக ஜத்பாதி சானந்திரபு ஸ்வபாவா. அவர் கேட்கிறாரா மனோமயா, அதாவது என்ன என்ன மனசுல வெற்றி வருதோ அந்த வெற்றி எல்லாத்தையும் அவர் பிரதிபலிக்கிறதுனாலே அந்த வெற்றி மயமா காமிக்கிறார். என்ன வெற்றி வந்தாலும் அந்த ஆத்மஸ்வரூபம் இல்லாம ஏதாவது வெற்றி தெரியுறதா தெரியாது. வெற்றியோடு சேர்ந்து ஆத்மஸ்வரூபம் ஆசிரியரா சத்ரபாகா சர்வமிதம் மனோமயா மனோவிற்சி மயமா இருக்க பிராண ஐரமேகா. பிராணம் வேறு, பிராணம் சொல்லி தூக்கு சரீரம், சரீரத்திற்கான வேறு சரீரம், இது எல்லாத்திற்கும் மேகாவாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல பிரதிஷ்டிதா எங்க இருந்துட்டாங்கன்னா சர்வ அம்புஜ அந்தா உடைய கமலத்துக்கு உள்ளே இருந்துட்டா பிரதிஷ்டிதா. எல்லாருடைய ஹிருதயமே இருக்கு. இப்போ சர்வபூதான ஹிருதயே அறிவுன்னு கேட்கிறேன். எல்லாருடைய ஹிருதயத்தையும் இருந்துட்டாங்க. அங்கேயே அந்த ஆத்மரூபமா இருந்துட்டாங்க. அந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஆத்மா தேவைப்படுறது. அந்த ஆத்மாவா தானே அந்த சரீரம் வேலை. அந்த ஆத்மஸ்வரூபமா ஆத்மா எங்க இருக்கு தெரியுது அப்படிங்கிற எல்லாருமே ஆத்மத்தில் இருந்தாலும் கூட அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. அந்த ஹிருதயத்துக்குள்ள அங்க இருக்கிறவர் யாருன்னா இவர்தான் அந்த ரூபத்தில் இருக்கின்றார். அதனால எல்லா ஹிருதயத்தையும் இருந்துட்டா பிரத்ஞானேன பரிமுக்கியம் தீராகா. இந்த செய்தி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த அவள்தான் தீரா ஞானிகள் அவளுக்கு மோட்சம் வரும். ஆனந்தவகு ஸ்வபாவம். இந்த ஸ்வரூபமே இந்த ஸ்வரூபமானது எப்போதும் பாதிக்கக்கூடியது, சுபாவத்தாக பாதிக்கக்கூடியது, தானா பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனந்த ரூபமாக சுவாபாவிகமான ஆனந்தம் வரக்கூடிய விஷய சம்பந்தத்தினால் வரக்கூடிய ஆனந்தம் இது இல்லை. இந்த தியான பண்றதுனா என்ன ஆகும்? இதுதான் அப்படியே இருக்கு இல்லையா? அங்க வராமலே இந்த ஆத்மஞானம் வந்து உள்ளூர் சொன்னா அப்படியே விளையத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து விழுந்துருவான். அதாவது அந்த மூச்சு அழுந்துடும். என்ன ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசத்தினாலே ஒரு கணேஸ்வரன் சொல்லி கொண்டிருக்கு. அது அப்படியே கலைஞ்சிடும். அது தனி தெரியும். ஆத்மா தனியா இருக்கும். அதோட சேர்ந்த அந்த கரணத்திலேருந்து ஆரம்பிச்சு அதெல்லாம் வடிவம். அதாவது அனாத்மான தெரிஞ்சுக்கணும். இதுதான் நிச்சயத்தையே சரியா தெரியும். நிச்சயத்தையே சர்வ சம்சயா. இந்த தெரியத்துக்கு முன்னாடி எத்தனை சம்சயங்கள் இருந்ததோ அந்த சம்சயங்கள் இன்னும் இருபது வராது. ஆத்ம விஷய சம்சயம் தான் வராதுன்னு இல்லை. அனாத்ம விஷயத்துல இன்னொரு சம்சயம். அந்த சம்சயத்தை எது காரணமோ அது போயிடும். வெளியிலேயோ உள்ளேயோ சந்தேகம் வரத்துக்கு என்ன காரணமோ அதுதான் காரணம். அந்த அவிஜயை எடுத்து இந்த ஞானம். அதனால எப்ப இந்த கிரந்தி போச்சோ வராது, அது போயிடுச்சு. வராது. சர்வ சம்சயா இந்த யாருனால இவன் ஏற்கனவே கவனிக்கக்கூடிய சங்கீத கர்மாக்கள் எல்லாம் கைமாற்றம்
இனிமேல் அந்த கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கவே இருக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு ஜென்மா எடுக்க வேண்டியது இருக்காது. இதெல்லாம் எப்போ வரும் கேட்டா தஸ்மின் திருஷ்டே வராது. அவரம் எல்லாமாக இருக்கக்கூடிய சர்வாத்மாவா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது அந்த ஞானத்தால் ஏற்பட்ட கலம் ஏற்படுறது. இரண்மயே பரே போதே இரஜம் பிரம்ம நிஷ்கலம் சுத்தம் ஜோதிஷாமி ஜோதிஷி சத்யத் ஆத்மவிதோ விதுவோ. இதுவும் அங்க இருக்க மையத்தையே இரண்மயே பரே போதே. இரண்மயம்னா தங்கம், தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய பிரகாசமானது. பிரகாசம்னா சரி, நம்ம இந்த பிரகாசம் நினைச்சுக்கிறது ஞான பிரகாசமா இருக்கு. ஜல பிரகாசம் இல்லை, ஆலோக பிரகாசம் இல்லை. அது இரண்மயே பரே கோஷே. பரே கோஷிங்கிறது என்ன அர்த்தம் சொல்றான்னா, கோஷத்துக்குள்ள ஆத்மா இருக்குதுன்னு காண்பிக்கும். அந்த கோஷத்துல ஒரு பெரிய ஸ்தூலமான அன்னமயத்தை முதல்ல ஆத்மா நினைச்சிருக்கான். அப்புறம் பார்த்தா இது கோஷமா இருக்கு, இதுக்குள்ள ஆத்மா இருக்குன்னா அது என்ன பிராணமயம், அதுக்குள்ள ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள ஆத்மா இருக்கு. கோஷத்துக்குள்ள சட்டைக்குள்ள ஆத்மா இருக்கு, உரைக்குள்ள ஆத்மா தள்ளி இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி உரைக்குள்ள ஆத்மா இருக்கு. அது போல எல்லாத்துக்கும் பின்னாடி கடைசியில் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. பரே போதே விரகம் பிரம்ம நிஷ்கலம். விரகம் இந்த அவிதியா அவிதியா மலம் தூக்கி மலம் அதுவும் இல்லாமல் நிர்மலமாக இருக்கு. நிஷ்கலம் நிரவயவமாக இருக்கு. சுத்தம் ஜோதிஷாமி ஜோதிஷி. சுத்தமா இருக்கு, அழுக்கு இல்லை. அதே சமயத்துல ஜோதிஷாமி ஜோதிஷி. ஜோதிஷம் எது சொல்றோமோ, பிரகாசம் எது சொல்றோமோ அந்த பிரகாசத்தின் சேர்த்து பிரகாசம் இருக்கக்கூடியதாக இருக்கு, சர்வசாட்சியாக இருக்கு. இது எது இப்படின்னா எதை பத்தி சொல்றதுன்னா ஆத்ம விரோதி, ஆத்ம ஞானிகள் ஆத்மான்னு எதை தெரிஞ்சுக்கிறாரோ அதை பத்தி இதெல்லாம் அதுதான் இப்படி இருக்கு. நகர சூரிய சந்திரக்க தாரகா விசுதோனலகா விஹாந்தி சந்தரே அர்த்தா இந்த சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் நட்சத்திரங்களாகட்டும் மின்னலாகட்டும் அக்னியாகட்டும் இதெல்லாம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்த முடியாது. இது செய்ய முடியல. இந்த பிரகாசத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கலாமான்னா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா சாட்சா ஸ்வயம்தானே இல்லாது அது தானே பிரகாசிக்கக்கூடியது. இந்த பிரகாசம் பிரகாசமே ஏன் பேருன்னு கேட்டா, பிரகாசமா இல்லாத ஒரு வஸ்துவை பிரகாசம் படுத்தது, அதனால இது பிரகாசம். சூரியன் பிரகாசம் அந்த வயசுல நம்ம பல சமான பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் அதே மாதிரிதான். அப்ப இன்னொன்னு பிரகாசப்படுத்துறதுக்காக இது பிரகாசம். எதை அதெல்லாம் பிரகாசப்படுத்துறது? எது தானே பிரகாசித்தாரோ அதெல்லாம் பிரகாசிக்கிறது. அப்ப இந்த வருஷத்துக்கு இது தானே பிரகாசிக்கிறது, இதை போய் எது பிரகாசப்படுத்த முடியும்? அதனால இதெல்லாம் அதை பிரகாசப்படுத்த முடியாது. சங்கரை சிவஸ்வரூபமான இந்த ஆத்மாவில இதெல்லாம் ஒன்றும் பிரகாசப்படுத்த முடியாது. அப்போ சமீப சகலம் அனுபாதி சுகாவதா சத்யபாதா சர்வவிதம் விபாதி சதவேவதி. இன்னும் சொல்ல போனா இந்த சூரிய சந்திராதிகள்லாம் மற்ற அப்பிரகாசமான விஷயத்தை பிரகாசம் பண்றது அப்படின்னு சொல்றோமே, இந்த பிரகாசம் பண்றது அப்படின்னு கேட்டா இந்த குருவும் பிரகாசம் இருக்கிறதுனால அது பிரகாசப்படுத்தி பிரகாசிக்கின்றது. அனுபாதியும் அந்த இந்த பிரகாசத்தினுடைய சம்பந்தத்தினால்தான் அதுவே பிரகாசமா இருந்தது. சூரிய சந்திராதிகள்லாம் இல்லைன்னா அது பிரகாசமா. சூரிய சந்திராதிகள் மாத்திரமில்லை, சத்யபாகா சர்வமிதம் விபாதி. இந்த ஆத்மஸ்வரூபத்துடைய பிரகாசத்துல நமக்கு எல்லாமே பாதிக்கும். சர்வமிதம்னா ஒண்ணு கூட பாதிக்காம எல்லாம் எதெல்லாம் பாதிக்கிறதோ அங்க எல்லாம் ஆத்மஸ்வரூபம் கூட கூட பாதிச்சுட்டே இருக்கு. இந்த பாகத்தால்தான் அது பாதிக்கிறது. நரஸ்ர சந்திரார்த்த வகு பிரகாசதே ந வாங்கி வாகாக சகலார்த்த தேவதாக
சைவ தேவா பூத பாவனா பயந்திருந்தா விரஜ பிரகாசத்தை சொன்ன அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே சந்திராசனால பிரகாசப்படுத்த முடியலன்னு சொன்னோம் இல்லையா, அதுவே இன்னொரு தடவை சொல்றார். இது வேற இருந்தா சந்திரார்த்த வகு பிரகாசத்தை, சந்திரனோ சூரியனோ இதெல்லாம் வகுப்புன்னு சொன்னால் ஜடமான ஒரு வஸ்து, இதெல்லாம் எதுவுமே அதை பிரகாசப்படுத்த முடியாது. ஆனா வாங்கி வாக்காக வாயு கூட ஒன்றும் பண்ண முடியாது, வாயுவால வந்து காற்றடிச்சு ஒன்றும் பண்ண முடியல. சகலாத்த தேவதாக மற்ற தேவத்தையும் அதை வந்து பிரகாசிக்க முடியாது. சரேக தேவகா இப்ப சொல்லப்பட்ட அந்த பிரகாசமான ஸ்வரூபம் பூத பாவனா பூதானி அவருக்கு பூதானி சொன்னோம்னா சமஸ்திர காய பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கலாம். சமஸ்திர காய பிரபஞ்சத்தையும் ஆவகைக்கு பாவனா எல்லா பிரபஞ்சத்தையும் உண்டாக்கக்கூடியவராக இருப்பதாக அவர் எப்படி பிரகாசிக்கிறாங்க, ஸ்வயம் பிரகாசத்தை நானே உண்டாக்குகிறார், வேற யாரும் அதை பிரகாசப்படுத்த வேண்டியது. பிரம்மணீரேன அமிர்தம் பிரம்மானந்தம் பரமஞ்சைவ பக்தா பிரம்மானந்தம் பரமம் தட்சிணேக பிரம்மானந்தம் பரமம் புறப்பா அனந்தம் பிரம்மா அமிர்தம் பிரம்மா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து விடு. சொல்லப்பட்ட பிரம்மங்கிறது அமிர்தம், அதுவேதான் அனந்தமாகும். நாம புறத்தாக நமக்கு கிழக்கே எதிரே எது இருக்கோ அதுவும் பிரம்மந்தான், அது பிரம்மந்தான். அதே மாதிரி நமக்கு பின்னாடி மேற்கே எது இருக்கோ அதுவும் பிரம்மந்தான். நமக்கு தட்சிணத்திலையும் உத்தரத்திலையும் வலது வட்டத்திலும் இடது வட்டத்திலும் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் அதேதான். அப்பனா என்னாச்சு, எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபம் தான். முன்னாடி பின்னாடி வடக்கே அப்படின்னு மேலே கீழே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ, இதை தவிர்த்து வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ அதே சொல்லுன்னா அந்த பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி 48வது அந்த இது முடிஞ்சது. துவாச பண்ண அடுத்த